ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையை ராஜயோகத்தோடு கூடிய சுகபோக சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றி தருவதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். இப்போது நான் சொல்கிறத கேட்காம தவற விட்டுட்டு போனினா அப்புறம் நீ தான் வாழ்நாள் முழுவதும் தவிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக ஆகிவிடும். உனக்கான நல்லதை செய்வதற்காக உனக்காக அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு வந்த இந்த வராகி அம்மா நான் சொல்கிறத இப்போதே முழுவதுமாக கேட்டு சில விஷயங்களையும் சரியாக செஞ்சுடு. அதாவது உன் மனசில் சோகம் இருந்தால் ஒரு முறை அழுது விடு, கோபம் வந்தால் ஒரு முறை கத்தி விடு, மனசு பாரமாக இருந்தால் ஒரு முறை வாய்விட்டு சந்தோஷமாக சிரிச்சிடு. இப்படி தேவையற்ற சிந்தனைகளாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை உனக்குள்ளேருந்து தூக்கி எறிஞ்சிட்டினாலே உனக்குள்ள அன்பும் பாசமும் நேசமும் பொறுமையும் பக்குவமும் வெற்றியும் கூட மிக சிறப்பாக வந்து சேர்ந்துடும். இந்த சோகம், கோபம், கவலை, மனபாரம் எல்லாமே மனிதனுக்கு தேவையில்லாத குப்பைகள். இந்த குப்பையெல்லாம் உன் மனசில் நீ வச்சுக்கிட்டு இருக்கனால தான் உனக்கு நடக்க வேண்டிய நல்லது காலம் தள்ளி போய்கிட்டே இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. இத்தனை நாளாக நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு நடக்காம போனதுக்கும் தடையும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்ததுக்கு காரணமாக இந்த கோபமும் சோகமும் மனபாரமும் தான் இருந்துச்சு. இப்போதாவது அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உன் நீண்டகால போராட்டத்துக்கு நிறைவு பெறும் விதமாக இது எல்லாத்தையும் தூக்கி போடு. இத்தனை காலம் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சு எவ்வளவோ விஷயங்களை தியாகம் செஞ்சுட்டு தான் இந்த சூழ்நிலையில் இப்போது வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன் தியாகத்துக்கான பலனையும் உன் பக்திக்கான பரிசையும் உன் வாழ்க்கையில் கொடுக்கணும்னு இந்த வராகி அம்மா முடிவெடுத்துட்டு தான் உனக்கான ராஜயோகத்தை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். இத்தனை நாட்களாக கண்ணீரோடு மட்டுமே காத்திருந்தனே, இனி மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழும்படி செய்ய போகிறேன். நீ செஞ்சது தப்புன்னு எப்போ நீ உணர்ந்தியோ, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டியோ, அப்போதே உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச தவறுகளையும் தெரியாமல் செஞ்ச தப்பையும் கூட நான் மன்னிச்சிட்டேன் என் செல்லமே. இப்போது என் கரங்கள் உன்னை நோக்கி வந்து உனக்கான நல்லதை செஞ்சு ஆசீர்வதித்து அருள் பாலிப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போதே உன் தீய எண்ணங்களையும் உன்னை சுற்றி இருக்கும் தீய நட்புகளையும் தீய கெட்டெண்ணம் கொண்ட உறவுகளையும் களைந்து உன்னை பரிசுத்தப்படுத்திடுறேன். இனிமே நீ வலியையும் வேதனைகளையும் தாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. வலியையும் வேதனையும் தாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்கணும்னு நினச்சினா வாழ்க்கை முழுவதும் வலியும் வேதனையும் தாங்க முடியாத பாரமாக உனக்கு வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வலியையும் வேதனையும் உருவாக்கும் விஷயங்களை கடந்து வர தயாராகு. வழிகளை தாண்ட நினச்சினா உனக்கு தானாகவே ஒரு நல்ல வழி பிறந்துடுமே செல்லமே. உனக்கான நல்வழியை காட்டவும் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்துவதற்காகவும் தான் இந்த வராகியம்மா இப்போது உன்னை தேடி வந்தேன். இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டு இனி வரும் காலத்தை சந்தோஷமான பொற்காலமாக நீ வாழணும்னு ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன். எல்லாத்தையும் கடந்து வந்து என்னை இறுக்கமாக பற்றிக்கொள். நீ என் மேலே வச்சிருக்க பக்தியை மட்டும் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் உன்னால் முன்னுக்கு வந்துட முடியாது. பக்திங்கிறது உனக்கு பலமான தூண்கள் போலதான். அந்த தூண்களை பிடிச்சிக்கிட்டு நீ தான் எந்திரிச்சு நிற்கணும். அதாவது இந்த பக்தியின் துணை கொண்டு நம்பிக்கையோடு நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை நீ பயன்படுத்திக்கணும்னு சொல்ல வர்றேன். நான் உனக்கு வாய்ப்புகளை தான் கொடுப்பேன். நீ தான் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு முன்னேறதுக்கான முழு முயற்சியையும் செய்யணும் என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னால் உச்சத்தை தொட முடியும். நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து மனவேதனையற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கையை தர வந்திருக்கேன். காலம் மாறிக்கிட்டே இருக்கு, இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. நீயும் காலத்துக்கும் உலகத்துக்கும் ஏற்றார் போல உன்னை பக்குவப்படுத்திக்கிட்டு உன் வாழ்க்கைக்கு எது சரியானதுன்னு புரிஞ்சு அதை வச்சுக்கிட்டு சரியாற்றதையும் தேவையற்றதையும் விட்டு விலக்கி வச்சுட்டு வாழ தயாராக இருந்துக்கோ. என் அன்பு குழந்தையான உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக நான் உனக்கு தருவேன். உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நன்மையை தருவதற்காக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் செல்லமே.
யார் உன்னை கைவிட்ட போதிலும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்கவும் மாட்டேன், விட்டு விலகவும் மாட்டேன். என் அன்பு பிள்ளையான உன்னை பாதுகாப்பதை விட வேறு எந்த வேலையும் எனக்கு முக்கியமில்லை. உன் அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க உன் அன்பு தாயாக இருக்கும் நான் உன் இதயத்துக்குள்ள குடியேறி எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கணுன்ற ஆசையோடு தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலையேன்னு கவலைப்பட வேணாம். நீ ஆசைப்படுவது உனக்கு எவ்வளவு அவசியமானதுன்னு அது உனக்கு எவ்வளவு தேவையானதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அவ்வப்போது உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் நீ தான் அதை கிடைச்சதை பெருசாக நினைக்காம கிடைக்காததையே பெருசாக நினச்சி ஏங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் சொல்கிறத கேளு. இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய பல நல்ல காரியங்கள் நிறைய இருக்குது. நீ அடைய வேண்டிய வெற்றியும் பெற வேண்டிய சந்தோஷமும் நிறைய இருக்கிறதால முதல்ல உன் மனசுக்கும் உடம்புக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு. ஓய்வு கிடைக்கும் போது தான் எந்த விஷயத்தை நீ ஓய்வெடுத்துக்கிட்டே நல்லா சிந்திக்க முடியும். வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுது. கொஞ்சம் ஓய்வெடுத்து உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி சிந்தனை செய். உன்னுடைய எல்லா எண்ணங்களுக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா தயாராக வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் அல்லது பிரச்சனைகள் வரும்போது மூன்றாவது மனிதனாக இருந்து அதை எப்படி சரி செய்யலான்னு பாரு. ஏன்னா எல்லா விஷயத்துக்குள்ளேயும் நீ மூழ்கிக்கிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா உன்னால் அதுக்கு முடிவு கண்டுபிடிக்க முடியாது. உதாரணத்துக்கு உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ முடிவெடுக்க ரொம்ப யோசிக்கிற, குழம்புகிறாய், தவிக்கிறாய் தானே. இதுவே வேற யாருக்காவது பிரச்சனைனா ஒரு மூணாவது ஆளாக இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவை உடனே சொல்கிற, நல்ல நல்ல ஆலோசனைகளை வழங்குகிறாய். அவ்வளவுதான் விஷயம். தனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தால் டக்குன்னு முடிவெடுக்க வராது. ஒரே குழப்பமும் கவலையுமா இருக்கும். இதுவே அடுத்தவங்க பிரச்சனைனா உடனே ஒரு நல்ல ஆலோசனையும் நல்ல சிந்தனையும் வரும். அதனால தான் உனக்கு வர்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒரு மூன்றாவது மனிதனைப் போல இருந்து வேடிக்கை பார்த்தீனா என்ன செய்கிறதுன்ற ஒரு தெளிவான புரிதல் உனக்கு வரும். எந்த எண்ணத்துக்கும் எதிர்மறையாக செயலாற்றாம அமைதியாக அதைய கடக்க விடு. உன் எண்ணங்கள் உன்னை நோக்கி வந்து உன்னை பயமுறுத்தினாலும் கவலைப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் நீ எதுக்கும் சளைக்க வேணாம். எல்லாவற்றையும் அமைதியாக எதிர்கொண்டால் அனைத்தையும் சரி செஞ்சு நீ நினச்ச காரியங்களையும் வெற்றிகரமாக இந்த வராகி அம்மா முடிச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடப்பது தொடரும். தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். சில பேருக்கு உன்னை பிடிக்கலை, உன் கூட வந்து பேசுறது பிடிக்கலை, உன் வார்த்தையை அவங்க மதிக்க மாட்டாங்கன்னு நீ வருத்தப்படுறது எனக்கு தெரியும். எங்கே போனாலும் உனக்கு பெருசாக மதிப்போ மரியாதையோ கிடைக்காம அவமானம் மட்டுமே வர்றதையே நினச்சி கவலைப்படாத. நீ ரொம்ப நல்லவனாக இருக்கிறதால உன்னை பற்றி இந்த உலகத்துக்கு புரிய மாட்டேங்குது. நல்லவர்களையும் நல்லதையும் இந்த உலகம் அவ்வளவு சுலபமாக விரும்பாதல்லவா? அதனால தான் உன்னையும் பிடிக்காமல் நடந்துக்கிறாங்க. ஆனால் உன் அன்பான நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வர நான் விடமாட்டேன். இந்த வராகி அம்மா உன் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்லதை செய்வதற்காக தானே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். எதையாவது நினச்சி ஏங்கிக்கிட்டே இருக்கிறதையும் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைவதையும் நிறுத்திட்டு உன் வாழ்க்கைக்கான போராட்டங்களை நீயே சமாளிக்க பழகு. யாரையும் சார்ந்து இருக்காம, யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காம, நான் உன் கூட இருக்கேன் அதுவே போதுன்ற நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் தனியாக கையாள கற்றுக்கோ. உன் தாகத்தை தீர்த்து உன் மனசு எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். உன் பாரம் எதுவாக இருந்தாலும் அதை என் மேலே சுமத்திட்டு நீ அமைதியாக, சாந்தியாக, சமாதானமாக, சந்தோஷமாக இருக்க முயற்சி செய். என்னையே நம்பி யாரையும் நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். என்னை நம்பி வந்த உன்னையும் நான் ஒருபோதும் கஷ்டப்படுத்த மாட்டேன். வாழ்க்கையில் ஒரு நல்ல விடிவு காலம் வரும்னு விடியலுக்காக காத்திருக்கும் உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா வந்துட்டேன். யார் உன்னை அவமரியாதை செய்தாலும் அவமானப்படுத்தினாலும்
அதை பார்த்து விரக்தி அடையாதே. மனசுக்குள்ள ஒரே ஒரு முடிவை மட்டும் வைராகியமாக எடுத்துக்கோ. யார் உன்னை அவமதித்தார்களோ, யார் உன்னை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தினார்களோ அவர்களே கண்டு வியக்கும் அளவுக்கு நான் வாழ்க்கையில் பெருசாக ஜெயிச்சு நிற்பேன்றதை மட்டும் உறுதிமொழியாக வைராகியமாக எடுத்துக்கோ. என் அன்பு பிள்ளையான உன்னை நோக்கி என் கருணை பார்வை இருக்கும்போது நீ பயப்படாமல் தைரியமாக ஜெயிக்கலாம். உன் இலக்குகளை நோக்கி நீ உறுதியாக முயற்சி செய்யும்போது உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் ராஜயோக வாழ்க்கை உனக்கு அமையும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு கண்ணாடி போலதான். கண்ணாடியில் நீ எதை காமிக்கிறியோ அதை தான் அது திரும்ப காட்டும். அதே போல தான் இந்த உலக வாழ்க்கையில் நீ என்ன செய்கிறியோ, நல்லது கெட்டது உண்மை பொய்ன்னு எதை பேசுகிறியோ எதை செய்கிறியோ அதுதான் உன்னை நோக்கி திரும்ப வரும். அதனால் எப்போவுமே உன்னால் முடிஞ்ச நல்லதை மட்டும் இந்த உலகுக்கு கொடுக்க முயற்சி செய். நீ சிறந்ததை செய்யும்போது சிறந்தவைகள், சரியானவைகள், மிக பெரியவைகள், உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்றக்கூடியவைகள் உன்னை நோக்கி வந்து சேரும். இப்போதைக்கு வேணும்னா உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே உனக்கு எதிராக, நீ நினச்சதற்கு எதிர்மாறாக, அப்படியே எதிராக சற்றும் யோசிக்காத அளவுக்கு, கவலை தரும் அளவுக்கு, கஷ்டத்தை தரும் அளவுக்கு நடப்பது போல இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது. என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் மேலேயும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வச்சு நீ செயல்பட்டினா இந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நான் கூடிய சீக்கிரம் மாற்றிடுறேன். எனக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் எதுவும் இருக்கவும் முடியாது, எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவும் நடக்காது. நான் உன் கூடவே உனக்குள்ளேயே உன்னுடன் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன்னுடைய எதிர்காலங்கிறது உன் எண்ணங்களிலும் நீ செய்கிற தீவிர முயற்சிகள்லையும் தான் இருக்குது. அதனால் தேவையற்ற எண்ணங்களை மனசுக்குள்ளே வச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம எல்லாவற்றையும் நம்பிக்கையோட நல்லபடியாக செய்ய ஆரம்பி. உன்னுடைய தன்னம்பிக்கையை மூலதனமாக வச்சுக்கிட்டு நீ முயற்சி செய்யும்போது நீ செய்த முயற்சியும் பயிற்சியும் நிச்சயமாக உன் வெற்றிக்கு வழிவகுக்கும். நீ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். மனிதர்கள்லாம் தப்பு செய்கிறதும் தவறு செய்வதும் இயல்பான காரியம்தான். உனக்கு தப்பாக நடக்கிற விஷயங்களையும் நீ செய்கிற தவறுகளையும் நினச்சி பயப்படாதே. தவறு செய்யும் போது தானே எது சரி எது நல்லதுன்றது உனக்கு புரிய வரும். அதனால் நீ செஞ்ச தப்பான விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் தோற்று போனதையும் கீழே விழுந்ததையும் நினச்சி கவலைப்படாமல் அடுத்த முறை இதை சரி செஞ்சிடலான்ற நம்பிக்கையோடு இரு. உன் உடம்பு உனக்கு கொஞ்சம் ஓய்வெடுக்கணுன்றதை உணர்த்துது. ஆனால் உடம்பு உனக்கு என்ன சமிகைகளை கொடுத்தாலும் உன்னை ஓய்வெடுக்க சொன்னாலும் கூட நீ அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டும் ஓடிக்கிட்டும் உழைச்சிக்கிட்டுமே இருக்க. உன் உடம்புக்கும் வயசுக்கும் சக்திக்கும் மீறி நீ அதிக வேலையை கொடுத்தீன்னா உன் உடலில் ஆரோக்கிய குறைபாடு வந்துவிடும் அல்லவா? அவ்வப்போது உன் உடம்புக்கும் மனசுக்கும் நீ ஓய்வு கொடுப்பதின் மூலமாக உன்னுடைய இந்த உலக வாழ்க்கையில் நீ நீண்ட காலம் நிரந்தரமாக நிம்மதியாக சீராக செல்வ வளத்தோடு வாழ முடியும். மனசில் எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த வராகியம்மாவை முழுசாக நம்பு. நடக்கிறது எல்லாத்தையும் நானே உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை எதிர்கொள்ளும் போது எல்லா வகையிலும் உனக்கு இந்த சந்தோஷம் நிலைக்கும்படியும் நீ நிம்மதியாக வாழும்படியும் நான் செய்வேன். ஒரு தாயானவள் தன் குழந்தைக்கு மருந்து கசப்பாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா கசப்பான மருந்தை சாப்பிடும்போது தான் உடல் ஆரோக்கியம் சரிப்படும். அதே போல உன் வாழ்க்கையிலையும் இந்த தாயானவள் கஷ்டமான விஷயத்தை கொடுக்குறேன்னா இந்த கஷ்டமான விஷயந்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நன்மையை நடத்த போகுது, உன் வாழ்க்கையை உயர்த்த போகுதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் இந்த வராகியம்மாவின் விருப்பப்படி தான் நடக்குது. நான் சொன்னதை நம்பிக்கையோடு நீ கேட்டினா உனக்கான நல்லதை மிக சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன். என் மேலே பாரத்தை போட்டுட்டு உன் வாழ்க்கையை நீ அமைதியாக பொறுமையாக சந்தோஷமாக வாழ தயாராகு. நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். உன் ஏக்கங்கள் என்னன்னு எனக்கு தெரியாமல் இருக்குமா என்ன?
உன் ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் அனைத்தும் அறிந்தவளாகத்தான் இந்த தாய் இருக்கேன். உன் மனசுக்குள்ளேயே நீ யோசிக்கிறதையும் உன் மன போராட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ எதிர்பார்க்குற விஷயங்கள் அத்தனையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன். நீ கேட்ட எல்லாத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் மலரும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் நான் செய்கிறேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக நிச்சயமாக கொண்டு வந்தே தீருவேன் என் தங்கமே.